சண்டேனா நான்வெஜ் செஞ்சே ஆகணும்னு மனசில் பதிஞ்சு போயிடுச்சு. ஸோ காலையில் எழுந்தோடனே கேலண்டரை பார்த்துருவேன். அதுக்கு முன்னாடி அலாம் வச்ச மாதிரி என் பையன் அம்மா இன்றைக்கி என்னம்மா நான்வெஜ்ஜுன்னு கேட்டுருவான். ஸோ இன்றைக்கி ஃபிஷ் எடுத்தே ஆகணும்னு வீட்டு பக்கத்தில் ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ் இருக்கும். ஆனால் கூட்டமாக இருக்கும். பட் லக்கிலி இன்றைக்கி கூட்டமே இல்லை. ஸோ வாங்கிட்டு வந்துட்டு சீலா மீன் ஊடா மீனை போட்டு குழம்பு வச்சுட்டு ஊடா மீனை ஃப்ரை பண்ணி கொஞ்சமாக ப்ரான்ஸ் வாங்கிட்டு வந்து அதையும் ஃப்ரை பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கொஞ்சம் பேர் வெஜிடேரியன், கொஞ்சம் பேர் நான் வெஜிடேரியன். ஸோ வெஜிடேரியனுக்காக எக் ஆம்லேட்டும் எக் வந்து என் ஹஸ்பண்ட் சாப்பிடுவார். எங்கள் மாமியாருக்கு மாம்பழம் மட்டும்தான் தொட்டுக்கையாக வச்சேன். ஸோ வத்த குழம்பு வச்சுட்டேன். மீன் குழம்பா வத்த குழம்பான்னு போட்டி போடுற அளவுக்கு வத்த குழம்பு இருந்தது. பட் மீன் குழம்பு என்னோடய ஃபேவரெட். மீன் குழம்பு போட்டு மீனையும் ப்ரான்ஸையும் வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. ஸோ இன்றைக்கி டெசர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மார்பிள் கேக் பண்ணியிருந்தேன். அதுலேயும் ஆரஞ்சு கேக்கும் சாக்லேட் கேக்கும் மிக்ஸ் பண்ணி மார்பிள் கேக் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். நானே எதிர்பார்க்கல, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இனி இது கடையில் நான் வாங்கவே மாட்டேன். நானே வீட்டில் செஞ்சு என் பசங்களுக்கு கொடுக்க போகிறேன்.